இன்னும் மேலே மேலே போகணும்னு சொல்லி ஆண்டவர் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தனுஷா அவங்க தான் இந்த ஃபீமேல் லீடாக பண்ணாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அதே மாதிரியே படத்துக்கு ஏற்ற மாதிரி பூக்கி அப்படின்னா என்னன்னு கேட்டேன் நான் டைரக்டர் சார் கிட்ட வந்து. பூக்கின்னா என்னன்னா அப்படிங்கிற டார்லிங் பூச்சி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இப்போ இருக்கிற ஜென்சி கிட்லாம் இருக்காங்க இல்லையா என்ன மாதிரி அவர்தான் வந்து அழகா பூக்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பூக்கி. விஜய் ஆண்டனி சார் அவர் வந்து நம்மளுக்கு அண்ணன் மாதிரி. ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் எல்லாம் ஜாலியாக ஒரு கெட் டுகெதர் மாதிரி வாழ்க்கை வந்திருக்காங்க. பாண்டியராஜன் சார் பெரிய தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக இந்த படம் கிட்டத்தட்ட அதே மாதிரி சார் இருக்கும். ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஓடோட நீங்கள் உங்கள் படம் பார்த்தோம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. வேற லெவல் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரசன்னா வணக்கம். நீங்களும் இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னன்னா அப்படியா? ரொம்ப அமைதியாகவே இருக்கீங்க. எப்பவுமே ஜாலியாக இருக்கீங்க. ரொம்ப அமைதியாக வந்து ரத்னால பக்கத்தில் இருந்தாலும் அது இருக்கீங்களோ? ஒரு பாலகிருஷ்ணன் சார் ரஜினி சார் எஃபெக்டில் பேசுறீங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் பாண்டியண்ணா அவர் நிறைய படங்களில் வந்து பார்த்துருக்கோம். எங்களுக்குலாம் சீனியர். உங்கள் டேரக்டரும் அதுக்கு வசந்த பாலன் சார் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு பெரிய இல்லைண்ணா ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து உங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய நேம் எடுக்கிறது அவர் தான். வசந்த பாலன் சார் வெல்கம் சார். ரொம்ப நிறைய பேர் வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் ஆரம்பிக்கலாம். நம்ம ஷோ வந்து பாட்டு பாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னாங்க. ஹீரோயினுக்கு டெடிகேட் பண்ணுறேன் இந்த பாட்டை வந்து தனுஷாக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. எல்லாரும் அவர் வந்து ஒரு கைத்தட்டோட வந்து நான் வந்து பக்தி படங்களோட ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்களுக்கு பக்தி எங்களுடைய குரு தான். ஸோ எங்களுடைய குரு வசந்தபாலன் சார் இன்னைக்கு வந்திருக்காரு. அதை இசையமைச்ச விஜயாண்டனி சார் ப்ரொடக்ஷனில் நானும் இருக்கேன் அப்படின்றது சந்தோஷம். அந்த காம்பினேஷன்ல ஒரு சின்ன பல்லவி மட்டும். அவளப்படி ஒன்றும் அழகில்லை அவளுக்கு யாரும் இணையில்லை அவள் அப்படி ஒன்றும் கலவில்லை ஆனால் அது ஒரு குறையில்லை அவள் பெரிதால் ஒன்றும் படிக்கவில்லை அவளை படித்தேன் முடிக்கவில்லை அவள் உடுத்தும் உடைகள் பிடிக்கவில்லை இருந்தும் கலக்க மறக்கவில்லை. நன்றி. இப்ப எவ்வளவு அழகா இருக்காங்க. அப்படி ஒன்றும் அழகா இருக்கீங்க. உடுப்பும் விடை உடைய வந்து பிடிக்கலன்றீங்க. என்ன எல்லாத்தையும் கவனிக்கிறோம்ன்றதான். எல்லாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கவனிப்போம். அதான் எங்க டைரக்டர் சொல்லி கொடுத்தது. சூப்பர் சார். ரொம்ப நன்றி சார். மன சார் மீண்டும் இவரே இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூப்பர் நன்றி ப்ரோ. ப்ரோ நீங்க மேடையில் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து அஜய் ப்ரோ பத்தி பேசணும். வெல்கம் ப்ரோ. எல்லாரும் வணக்கம். என் பேர் ருத்ரா. பிரதர் அஜய், தேங்க்யூ ஸோ மச் என்னை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாரும் படம் தான் கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். படத்தோட போஸ்டர் நல்லா இருக்கு, பேர் சூப்பராக இருக்கு. உங்கள் நடிப்பு பார்த்தா மார்கன்ல வெரி வெரி வெல் பிரதர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். கருத்து சந்திப்போமா. ஐ லவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் மார்கன் அண்ட் இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி அடையணுன்றது நான் கடந்துக்க வேண்டியது. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ப்ரோ. நீங்கள் உங்கள் படம் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பர்ஃபார்மராக வந்து சில பேர் தான் சினிமாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ப்ரோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஒரு பர்ஃபார்மராக அஜய்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு பர்ஃபார்மராக அவர் பார்த்து லைட்டாக பயமாக தான் இருக்கு. சூப்பராக பண்ணுறாரு. ஏன்னா மார்கன் நாய்க்கு கூட ஜஸ்ட் ஐ வாஸ் டெல்லிங் தம் தட் படம் பார்த்து ஒரு மாதிரி நான் பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது. அண்ட் ஆப்வியஸ் அவர் பர்ஃபார்மராக அவர் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டார். நான்லாம் வந்து ஸ்விம்மிங் பூல் போனேன் ப்ரோ. அதான் ஸ்விம்மிங் பூல் போனேன். போயிட்டு அந்த மார்க்கெட்டில் இது பண்ணலான்னு நம்மளுக்குலாம் 3 அடி தான் அளவு. அதுக்கு மேலே போனாலே மூடிடுவோம். அதை போய் பண்ணால் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வந்துட்டார். இதுக்கு மேலே நான் அவர்கிட்ட சொல்லி ஒன்றும் அவருக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிய போகிறது இல்லை. அவரே ஒரு பெருமைசாலி.
So I'm really looking forward to what you're going to do in this film, brother. I'm really looking forward to it. சூப்பர். நீங்க ரெண்டு பேரும் இணைந்த மாதிரி எப்போ படம் பண்ண போறீங்க? அது இனிமேல் தான். அது டைரக்டர்ஸ் யாராவது எழுதணும், ப்ரொடியூசர்ஸ் யாராவது அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்படி ஏதாவது ஒருத்தா சூப்பர். கண்டிப்பாக எழுதுவாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணால் நாங்கள் அதுக்கு பார்க்கணும். கண்டிப்பாக ஷூர். அது சைட்டில் ஃப்ரெண்டிங்காக இருந்தால் நான் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என் பேர் தேங்க்யூ தேங்க்யூ சார். கால் பண்ணுங்க. நன்றி நன்றி. அடுத்து வந்து ஒரு சிறந்த ஒரு டைரக்டர், மேயார் ரஹ்மான் படம் பார்த்துருப்பீங்க, ஆடை படம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி சூப்பரான படங்கள்லாம் எடுத்த ரத்னகுமார் சார், அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அழைக்கிறேன். வெல்கம். வணக்கம். குறுக்கில் பேசாமல் தான் பேசுகிறேன். மைக் ஆஃப் பண்ணிடுறேன். உங்கள் மைக். நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக ஒரு சினிமா ஈவெண்ட்டுக்கு வந்து போனால் என்னால் முடிஞ்ச பிறகு இருக்கிற ஈவெண்ட்டில் போய் போனேன். ஆரம்பத்தில் நானும் இருக்கிறது எனக்கு சந்தோஷம். மெயினாக விஜயாண்டனி சார் மியூசிக்னதுமே பயங்கர எக்ஸைட்டட் நான். ஏன்னா டிஷ்யூம் டைம்லேருந்து சீனா டோனிசார்லேருந்து பிடிக்கிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே வந்து அந்த டைமில் இல்லை, இப்போ வரைக்குமே ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். சும்மா ரீல்ஸில் பார்த்துட்டு குழந்தைங்க பாடுற அவ்வளோ கேட்சியான வார்த்தைகள் ஒரு 10 செகண்டில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இப்போது படம் பண்ணுறாங்கன்னு டைட்டிலேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூக்கின்ற டைட்டில் வந்து பயங்கர ரெலவெண்ட் ட்ரெண்டியாக இருக்குது. எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியும், வருது என்னோட ஒர்க் எப்படி இருக்குன்னு படித்து சொல்லுங்கன்னு சொல்லி எந்த முகமெல்லாம் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் பருதி ஆகிட்டு எனக்கு தெரியாது. ஸ்கிரிப்ட் மூலமாக பருதி தெரியுங்க. நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட், ஏன்னா பஞ்ச் ஆஃப்டர் பஞ்ச் தான் இருக்குது. இப்போ வாயை திறந்தாலே ஒரு கேலரியை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆனால் ரொம்ப ஏஸ்தட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப நாவலாக இருக்கும். சும்மா மேலோட்டமாக இருக்காது. அதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும். ஒரு கேரக்டராக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட்டாக. இன்னைக்கு இப்போ இந்த லவுடான ஃபிலிம்ஸ் வருதுல்ல, இப்போ ட்ராகன் மாதிரி, லவ் டுடே மாதிரி, அந்த மாதிரி ஒரு லவுடாக எல்லா இறைச்சல்களும் கூட உங்களுக்கு தெரிய பார்க்க இருக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். பரபரன்னு துருன்னு கலகலன்னு இருக்கிற ஒரு படம். ஆல் த பெஸ்ட் அஜய். இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் அமையாது இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ட்ரெண்டியாக இன்னைக்கு ஜெனரேஷன் இருக்க. நான் சொன்ன ஊருக்குள்ள பேசாமல் இல்லை இல்லை நல்லா பேசுங்க, ரசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி அந்த சைக்காலஜிக்கலாக ஹிட்டாக ஒரு படமாக இருந்துச்சு. நிறைய பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சின்ன ஒரு சும்மா வந்தோம் சிரிச்சோம் போனோம் இல்லாமல் போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கொஸ்டினை எழுப்புற ஒரு படமாக இருக்குது இந்த படம். நிறைய பேசியிருப்பாங்க ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக பழகிட்டு நிறைய பேசியிருக்கேன். அண்ட் இதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விவேக் சதுரி முளையக்காலும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் வந்து கரெக்டான ஒரு ஸ்டார்ட் வந்துச்சு அப்படின்னு டிஜெயின்லாம் போட்டு டாக்டர் ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒய்ஃப் தான் கால் பண்ணுறேன். அதுதான் ஃபேமிலி டாக்டர். ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் இதோட பெரிய மேடையில் இன்னும் பெரிய க்ரௌடோட நம்ம திரும்ப சந்திப்போம். அது வெற்றி மேடையாக தான் இருக்கும். அதில் எனக்கு எந்த வகையிலுமே மாற்று கருத்து கிடையாது. இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதில் நிறைய டெபியூட்டன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இது ஒரு பேங்கிங் ஸ்டார்ட்டாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆல் த பெஸ்ட் தந்தி விஜயாண்டனி சார், அஜய் அண்ட் எவ்ரிவன். தேங்க்யூ. சூப்பர், நன்றி, தேங்க்யூ மேம். அடுத்து இன்னொரு இயக்குனர். இவரோட படைப்புகள் எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும். பார்த்து அதுலேருந்து வெளியே போகும்போது அந்த வாழ்க்கையை வந்து அப்படியே உடம்பு அனுபவிச்ச மாதிரி இருக்கும். வசந்த பாலன் சார் தான். சார் வெல்கம் சார். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். விஜயன் சாருக்கு முதல்ல நன்றி. அவர் அப்படி ஒன்று மனநிலை மாதிரி ஒரு காலத்தை வென்ற ஒரு பாட்டை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. எப்போ எந்த மேடைக்கு போனாலும் அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒர்க் பண்ணுற அந்த டைம் யூஸ்ஃபுல்லான ஒரு டைம். ஸோ தேங்க்ஸ் சார்.
இப்போ என்னன்னா நான் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய மாநாடு பார்த்தேன். அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாம இருக்கிறாங்க, காலையில இருந்து வெயில்ல கறி சாகுறாங்க, மேடையில இருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு. ஏதோ விதத்துல அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ விதத்துல தவறிட்டோம், அவங்களை அரசியல் படுத்த தவறிட்டோம், அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்க திரண்டிருந்த அந்த மக்கள் அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அவங்க குரல் சினிமாவில் தொடர்ந்து பதிவாகவே இல்லை. அவங்க குரலை தாண்டி வேற வேற படங்கள் தமிழ்ல வந்துட்டே இருந்துச்சு, பேன் இந்தியா ஃபிலிம் அதுன்ட்டு. இளைஞர்களுடைய குரல், இளைஞர்களுடைய மொழி, இளைஞர்களுடைய உலகம் இந்த மொத்தமாவே பதிவாகாம இருந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த குரல் இன்னும் வேற ஒரு திசை பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு கூட்டத்தை பார்த்து தோணுச்சு. அவங்களுடைய குரல் பேசப்படணும், அதுக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த குரல் பேசப்படணும், அவங்களோட மனசு என்ன, அவங்களோட உலகம் என்ன, இதெல்லாம் பேசப்படணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஈவன் கர்நாடகா பிளஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ்ல கூட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய உலகம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய காதல், அவங்க எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு அந்த உலகம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. தமிழ்ல அப்படி பேசப்படல, தொடர்ந்து காதல் படங்கள் வராம இருந்துச்சு, யங்ஸ்டர்ஸ் உடைய உணர்வுகள் சரியாக பதிவாகாம இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து நினைச்சுட்டே இருந்தேன். இப்ப தொடர்ந்து அப்படி பாக்குறப்ப எனக்கு பருதி நல்லா தெரியும். என்னுடைய தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ் ஒண்டர்ஃபுல் ரைட்டர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்கிரீன் ரைட்டரை நான் மீட் பண்ணேன்னா அது பருதி தான். கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எழுதி கொடுப்பாரு. இந்த கதையினுடைய ஒரு ஒன்லைனர் எனக்கு தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன்லைனர். ஸோ அது எனக்கு முன்னாடியே தெரியும். ரெண்டாவது கணேஷ் சந்திரா என்னோட ஜெயில் ஒர்க் பண்ணாரு. அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் கேமராமேன், பேசவே மாட்டார், பேசாம அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ் எனக்கு வந்து ஜெயில் படத்துல கொடுத்தாரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேரம் பார்த்துக்க சொன்னாரு, 12 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அஜய் வந்து ரொம்ப பிரமாதமா பண்றாப்புல அப்படின்னு அவர் வாயில இருந்து ஒரு 12 நாள் கழிச்சு ஒரு வார்த்தை வருது, ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் அஜய். ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி படமா அமையணும். பருதிக்கும் கணேஷுக்கும் அஜய்க்கும் ஒரு பெரிய துவக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கணும். படத்தை தயாரிக்கிற அஜய் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வீடியோ. அடுத்து வந்து நம்ம அஜய் வந்து இப்போ வந்து மூக்கி அப்படின்னு 2வது படம் போறாரு. ஃபர்ஸ்ட் அஜய் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நம்ம லியோ டைரக்டர் இருக்காரு, மார்கன் டைரக்டர். ஸோ வந்து ஆரம்பம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆரம்பத்தை கொடுத்தது வந்து லியோ தான். வெல்கம். முதல்ல விஜயானி சார் தான் நன்றி சொல்லணும். அவரு எனக்கு தூக்கி வச்சதுனால தான் என்னுடைய பயணம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த பூஜையெல்லாம் நீங்க துவங்கி வைக்கிறது, அதுவும் அனைத்து தெய்வங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். செமையா இருக்கு போஸ்டர் சார். போஸ்டர் டிசைன் விளக்கு எல்லாமே நல்லா இருக்கு. எப்படி வந்து அஜய் வந்து இந்த ஸ்கிரிப்ட் நீங்க சூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து அஜய் கரெக்டா இருக்காரு? நிச்சயமா சார் தான் டிசைட் பண்ணாரு. அஜய் அவர் ஒவ்வொரு டெக்னீஷியனையுமே அறிமுகப்படுத்தணும்னா அவர் அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு டீப்பா ஒரு ஸ்கில் இருந்தா தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அஜய் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் யோசிச்சேன், ஓகே ஏடிஆர் இருக்காரு, எப்படி ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண யோசிச்சாரு, ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். பட் இவ்வளவு ஆரம்பி போக போக தான் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில் அஜய். ஆக்டிங், நம்ம சொல்றதை கிராஸ் பண்ணிக்கிறதுல, பிளஸ் மல்டி ஸ்கில், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குது. ஃப்ரம் ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஐடியா இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் அறிமுகப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு டிசர்விங்கான ஒரு திறமை இருக்கு. ஸோ இந்த படமும் சூப்பராக இருக்கு சார். போஸ்டர் லுக் அண்ட் ஃபீல் சூப்பராக இருக்கு. இந்த 20 minutes என்ன கதை யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நன்றி சார். அடுத்தது தேங்க்யூ. அடுத்து வந்து சமீபத்தில் வந்து எல்லாரும் மனசையும் கவர்ந்த யமகாதேவி படத்தை கொடுத்த பெட்டின் ஜார்ஜ் வாங்க.
நம்ம எப்படி நான் இருக்கோம்ல பூக்கி பூஜைக்கு வந்திருக்கீங்க. யமகாதிக்கு படம் பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அஜயை பற்றி நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசணும். நீங்கள் மார்கன் படம் பார்த்துருக்கீங்க? மார்கன் பார்த்தேன். ஆக்சுவலாக தேங்க்யூ சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக வந்து மார்கன் வந்து அஜயோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் சூப்பர்ண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா போயிருக்கு. அப்போ உங்கள் அடுத்த ஸ்கிரிப்ட் வந்து அஜய் தான் லீடா? இல்லை சில சர்ப்ரைசஸ் வந்து சார் தான். ஓகே சூப்பர்ண்ணா. ஹீரோயின் பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கண்ணா. நான் இன்னும் எதுவுமே பார்க்கல. எதுவுமே பார்க்க. கங்க்ராட்ஸ் டு தி டீம் எல்லாரும். சூப்பர்ண்ணா. உங்களோட அடுத்த படத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள். சூப்பராக ஒரு படம் வந்து தமிழ் சினிமா நீங்கள் கொடுக்கணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து வந்து ஒரு முக்கியமான லெஜெண்டரி ஆக்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் கம் ஆக்டர் அதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமே இல்லை. அந்த காலத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து சிம்ரன் ஜோதி, அடுத்தடுத்து எல்லாமே சக்ஸஸ். பாண்டியராஜன் சார், வெல்கம் சார்.